Hi, hello friends, welcome to my channel VK Studio. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போ ப்ளே ஆகற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ரிலீக்ஸோட எஃபெக்ட் அந்த ஃபயர் எஃபெக்ட் எல்லாம் எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போறோம்னா நம்ம அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரே லிங்காக தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ப்ராஜெக்ட் நேமு, உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஃபோல்டர்லேயே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இமேஜ், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கிறனால அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்ட் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த சாங் எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவே அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜையும் அந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அதாவது லெஃப்ட் டு ரைட் அப்படியே கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கு தான் லெஃப்ட் சைடு வைங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஃபயர் க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் எஃபெக்ட்னு இருக்கும். அதுக்குள்ளே க்ரோமோக்கி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு கீ கலர் இருக்கும்ல, அந்த க்ரீன் கலர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கு பில்லர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அது மேலே டச் பண்ணிங்கன்னா அந்த கலர் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கீ கலருக்கு கீழே ஃபஸ்ட்டாக ஒரு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபயரை சுற்றி இருக்கிற க்ரீன் கலர் இருக்கும்ல, அது வந்து நம்மளுக்கு போகும். அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நம்ம அந்த இமேஜில் க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது அந்த ஃபயர் சிம்பிள் இருக்குல்ல, ஃபயர் இமேஜ், அதுக்கு மேலே இது வச்சுக்கோங்க. கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. எச்சா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்க்கு போனீங்கன்னா, ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் மூவ் பண்ணியிருக்கிறனால அந்த ஃபயர் இமேஜும் மூவ் ஆகிருக்கும். அந்த ஃபயர் க்ரீன் ஸ்க்ரீன் அப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கு லாஸ்ட்டில் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபயர் இமேஜும் லைட்டாக மூவ் பண்ணி அந்த இமேஜ் மேலேயே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்து வைங்க. அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கரெக்டாக வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மூவ் ஆகும்போது இந்த அதாவது க்ரீன் ஸ்க்ரீனு வந்து மூவ் ஆகும். அதனால தான் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் மூவ் பண்ணி வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாங் ரிலீக்ஸாக ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற சாங்கோட ரிலீக்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த லைனை வச்சு ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸ் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு அதை நம்ம போல்டாக கொடுக்கணும்னு நினச்சிருப்போம்ல, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்குல்ல, சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஃபாண்ட் அதாவது ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து இதுக்கு ஒயிட் கலர் வச்சா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து நல்லா தெரியாது. அதனால் நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் அப்படி இல்லைனா எந்த இடத்துல வேணும் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் மூவ் பண்ணுற மாதிரி நீங்களும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த ரிலீக்ஸ் அதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி 10 செகண்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீக்ஸோட பாதி. இப்போ அடுத்தது ஒரு பாதி இருக்கும்ல, அந்த இது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து திருப்பி புது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சின்னதாக வர மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி அந்த சின்னதாக அந்த ஸ்மால் லெட்டரில் வரதை மட்டும் விட்டுட்டு மற்றதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக நார்மலாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க.
நான் அந்த மாதிரி ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே சூஸ் பண்ண கலரே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கும் பிளாக் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன், அதாவது அந்த டெக்ஸ்ட் மேலே இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டுக்கு அளவாகவே இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் வைக்கிறேன்ல அதே மாதிரி கூட நீங்கள் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் இருக்கும்ல, அதாவது அந்த ரிலீக்ஸை வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல ரிலீக்ஸ் முடியுதோ அந்த இடத்துல வந்து சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டையுமே டபுளாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதோட சாங் முடியுதுன்னா அந்த 2 ரிலீக்ஸ் இருக்கும்ல அந்த 2 இதையுமே நீங்கள் டபுளாக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிக்கோங்க. டபுளாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரிலீக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து அந்த போல்டாக ஒரு பெரிய டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம்ல அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அடுத்த ரிலீக்ஸ் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் அதாவது பெருசாக வரணும். நீங்கள் ஒரு ரிலீக்ஸ் வச்சுருப்பீங்களா அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அந்த கீழே 2வது லைன் வரதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த போல்டாக இருக்கிறத விட்டுட்டு மற்றதை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸை நீங்கள் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ 2வது ரிலீக்ஸ் அதாவது சின்னதாக வரணும்னு ஒரு ரிலீக்ஸ் வச்சுருப்போம்ல அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு பழைய ரிலீக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு நியூ ரிலீக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சைஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ அந்த செகண்ட் லைன் இருக்குல்ல சின்னதாக கொடுத்துருக்கோம்ல அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் அதாவது செகண்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த லைனுக்கு முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டு கட் ஆயிரும். இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறது வரும். அடுத்து அந்த ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த ரிலீக்ஸ் வர மாதிரி இருக்கும். எனக்கு நான் வந்து எடிட் பண்ணி காமிக்கிறனால டெக்ஸ்ட் இவ்வளோ தான் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கு பேர்ட்ஸ் ஃப்ளையிங் க்ரீன் ஸ்க்ரீன் அதை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்னா அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் எஃபெக்ட்டில் வந்து நம்ம க்ரோமோ கீயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் க்ரோமோ கீயை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கலர் கீ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கு பில்லர் மாதிரி லோகோ தொட்டு கலரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸை சுற்றி வர க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போகணும். அதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ண. நீ எந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணாலும் இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் உங்களுக்கு நிறைய இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் ஃப்ளையிங் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு காப்பி லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல திருப்பி அந்த பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த லைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் லேயர்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அங்கே பேஸ்ட் ஆயிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிலீக்ஸுக்கு வந்து அந்த ஃபாண்ட் அனிமேஷன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அதை எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நீ எதுவுமே மாற்ற தேவையில்லை. இதில் ஆல்ரெடி நான் எல்லா எஃபெக்ட்டுமே போட்டு கொடுத்துருக்கேன். இதில் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரியும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து அந்த போல்டாக இருக்கிறதுக்கு, செகண்டாக இருக்கிற எஃபெக்ட்டுக்கு வந்து அந்த செகண்ட் லைனுக்கு வர இது. ஃபஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ரிலீக்ஸ் போல்டாக பெருசாக வர மாதிரி வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற ரிலீக்ஸு இந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. திருப்பி அடுத்தது கொஞ்சம் போல்டாக கொடுத்துருப்போம்ல அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது 2வது ஒரு ரிலீக்ஸ் இருக்கும்ல சின்னதாக கீழே அதுக்கு தான் நான் ப்ரெசென்ட்டில் 2வது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம் பாருங்கள். அதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்து நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டில் அந்த செகண்டாக ஒரு சின்னதாக கீழே ஆட் பண்ணியிருப்போம் அதில் வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட். இது புது எஃபெக்ட்டு நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ நல்லா ப்ளே ஆகும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வாட்டர் மார்க் கண்டிப்பாக இருக்கும். அதை சேனல் வாட்டர் மார்க் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான மெட்டீரியல்லாம் கீழே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.